வணக்கம். நான் உங்க கிறிஸ்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹெல்தியான டேஸ்டியான ரெசிபி. வாங்க ரிச்சான க்ரீமியான பாலக் பன்னீர் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க. அது கொதிக்க ஸ்டார்ட் ஆகிற டைமில் நல்ல மண் இல்லாமல் வாஷ் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரை, அதாங்க பசலைக்கீரையை உள்ளே போட்டுக்கலாம். ஒரு 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம். கீரை தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நார்மலாக குடிக்கிற தண்ணிக்கு பதில் இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கீரையை ஜாரில் போட்டுக்கலாம். கூட 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் காட்டுற மாதிரி. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெய் உருகுனதும் 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சதும் ஒரு 12 பல் பூண்டை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை வதக்கி எடுத்துக்கலாம். நான் ஒரு 1 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை வதக்கிக்கலாம். நான் காட்டுற மாதிரி. இப்போ அதில் ஒரு பொடியாக நறுக்கின தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டானதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு பச்சை வாசனை போகிற வரை வதக்கிக்கோங்க. இப்போ அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு பச்சை வாசனை போகிற வரை வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கோங்க. கீரையை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஜாரில் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொதிக்க ஆரம்பித்த உடனே 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூட 1 டீஸ்பூன் கசூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. நான் காட்டுற மாதிரி. இப்போ நல்லா 6லேருந்து 7 நிமிஷம் வதங்கின உடனே நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். திரும்ப ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வதக்கிக்கோங்க. மொத்தத்தில் 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கணும். நான் ஒரு 200 கிராம் பன்னீரை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பன்னீர் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் நிறைய போட்டாதாங்க நல்லா ரிச்சாகவும் க்ரீமியாகவும் கிடைக்கும். இப்போ ஃப்ரெஷ் க்ரீமோடையும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 3/4 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 3லேருந்து 4 நிமிஷம் கொதித்ததும் நான் காட்டுற கன்சிஸ்டன்சி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இப்போ சர்வ் பண்ணுறப்பவும் 1 டீஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு சர்வ் பண்ணிவிடுங்க. ரொம்ப ரிச்சான டேஸ்டியான பாலக் பன்னீர் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.